எசென்ஷியல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லாஃபுல் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து ஒரு செயல் செய்யணுங்கிறதுக்கு தான் நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம். சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலை செய்யறதுக்கும் நம்ம போடுற கான்ட்ராக்ட் வந்து செல்லாத கான்ட்ராக்ட் ஆகிடும். ஒரு சட்டத்தை மீறி நம்ம போடுற கான்ட்ராக்டும் செல்லாது. ஃப்ராடாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாலும் செல்லாது. பொதுமக்களுக்கு வந்து இடையூறு விளைவிக்கிற மாதிரி, அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி நம்ம போடுற கான்ட்ராக்டும் செல்லாது. இம்மாரல் அல்லது அப்போஸ்ட் பை பப்ளிக் பாலிசிக்கு எதிராக நம்ம போடுற எந்த ஒரு கான்ட்ராக்டுமே செல்லாது. ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த வியாபாரத்தை முறியடிக்கிறதுக்காக நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்போம் அப்படின்னு சொன்னால் அது வந்து லாஃபுல் கான்ட்ராக்ட் கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லான ஆப்ஜெக்ட் கிடையாது. ஒரு கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுத்துருவோம் அப்படின்னு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டோம்னா அதுவும் வந்து சட்டப்பூர்வமாக செல்லாது. வேஜரிங் அக்ரிமெண்ட், அதாவது ஒரு பந்தயம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பந்தயம் வச்சுக்கிட்டா அதுவும் செல்லாது. ஒரு குற்றத்தை செய்யறதுக்கே வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்போம், ஒரு ஒப்பந்தம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து செல்லாது. ஸோ நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே லாஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான், அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லான ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லுபடியாகும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக என்னை கால் பண்ணி கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.